பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுதுங்க. ஆமா, இந்த மாதம் எல்லாருக்குமே 2500 ரூபாய் கிடைக்க போகுதாம். இலவச பேருந்து பயணமும் அறிவிக்க போறாங்களாம். தமிழ்நாட்டுல பெண்களுக்கான நலத்திட்டம் தொடர்பா முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையில இன்று சென்னை தலைமை செயலகத்துல முதல் அமைச்சரவை கூட்டத்துல பெண்களுக்கு முக்கியமா பல விஷயங்களை முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் குறித்து ஆலோசனை நடைபெறலாம்னு சொல்றாங்க. முந்தைய ஆட்சியில செயல்படுத்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 வழங்கப்பட்டு வந்துச்சு. தேர்தல் அப்ப தமிழக வெற்றி கழகம் 2500 வாக்குறுதி கொடுத்தாங்க. புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா மே மாதத்துக்கான தொகையை 1000 ரூபாய் மட்டுமே பயனாளிகளோட வங்கி கணக்குல செலுத்தினாங்க. திட்டம் மறுசீரமைக்கப்படும் சொல்லி இருந்தாங்க. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கி உண்மையில தேவையுள்ள பெண்களை திட்டத்துல சேர்க்கிற வகையில ஆய்வு மற்றும் சரிபார்ப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று வருவதா சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா மேம்படுத்தப்பட்ட திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்நிலையில இன்னைக்கு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துல மாநில நிதிநிலை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களோட பெண்களுக்கான நலத்திட்டங்களும் விவாதிக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவது, அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை அமல்படுத்துவது, இந்த மாதிரி முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்ல இந்த மகளிர் உரிமை தொகை 2500 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. மாதம் 1000 ரூபாய் முன்னாடி மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதம் முதல் 2500 சாத்தியமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. எல்லாருமே அதுக்காக தான் காத்துக்கிட்டும் இருக்காங்க. மாதம் 1000 அப்படிங்கறது ஆரம்பத்துல பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ரொம்பவே சிறப்பா செயல்படுத்தினாங்க. அதே போல விஜய் அவர்களும் அந்த திட்டத்தை தொடர்ந்து கொண்டு வரணும், அது தொடர்ந்து நடக்கணும், அது தொடர்ந்து நடைமுறையில இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல தொடர்ந்து 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களா இல்ல 2500 இந்த மாதத்துல இருந்து கிடைக்க போகுதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. அதே போல பேருந்துல இலவச பயணம் குறித்த அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. இது எல்லாமே எப்ப செயல்படுத்த போறாங்க, இந்த அமைச்சரவை கூட்டத்துல என்ன பேசி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஆனா நிறைய நல்ல விஷயங்களை இனிமேல் விஜய் அவர் கொண்டு வர போறாரு. அந்த திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா நடைமுறைப்படுத்த போறாருங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இந்த கூட்டத்துல மக்கள் நலனுக்காக பல விஷயங்களை விவாதிச்சிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இது எப்படியோ பெண்களுக்கான உரிமை தொகையை ஸ்டாப் பண்ணாம அதே 1000 ரூபாய் உரிமை தொகையாவது தொடர்ந்து அவர் செயல்படுத்தினது ஒரு பக்கம் பாராட்ட விஷயமாவும் பார்க்கப்படுது. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய அரசியல், சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.